أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. சூரா கஹஃபுடைய தஃப்சீர் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அது ஒரு போர்ஷன் வந்து பெண்டிங் வச்சுருந்தோம். கடைசி அந்த 83லிருந்து 110வது வசனம் வரைக்கும். இன்ஷா அல்லாஹ் அதை வந்து இன்றைக்கி ஃபுல்லாகவே பார்த்துடலாம். இப்போ இதிலே ஒரு சில விஷயங்கள் மஹதி அலைஹிஸ்ஸலாம் பற்றி இதில் கொஞ்சம் அது கனெக்ட் ஆகுது. இப்போ இன்றைக்கி கஹஃப் சூராவுடைய அந்த சீக்வன்ஸில் சில படிப்பினைகள் இருக்குது, அதை நம்ம பார்த்துட்டு போயிடுவோம். இப்போ இதில் மொத்தமாக இதில் என்ன இருக்குது, 4 சம்பவங்கள் இதில் வருது. நம்பர் 1 வந்து சில குகைவாசி இளைஞர்களை பற்றி ஒரு சம்பவம். நம்பர் 2 வந்து தோட்டக்காரர்கள் பற்றி, 2 தோட்டக்காரர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு இடையே நடக்கக்கூடிய ஒரு விவகாரம். 3வது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் கிலர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். 4வது துல்கர்னைனுக்கும் யாஜூஜ் மாஜூஜ் அந்த கூட்டத்தினருக்கும் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். இந்த 4 விஷயங்கள் கஹஃப் சூராவுடைய சீக்வன்ஸ். இது வந்து பார்க்க போனால் ஒரு காலத்தில் நடந்த விஷயங்கள் தான். பார்க்க போனால் ஒரு ஹிஸ்ட்ரினா ஹிஸ்ட்ரி தான், பழைய கதை. நமக்கு அதில் ஏதாவது யூஸ் இருக்கான்னு கேட்டால் ஒன்றும் இல்லைன்னா ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த 4 கதைக்குள்ளே நம்ம எல்லாருடைய கதையும் அடங்கியிருக்கு. இந்த 4 கதையில் எல்லா நாடுகளுடைய எல்லா பகுதியில் வாழக்கூடிய எல்லா ரசூலா எங்கேருந்து விட்டுட்டு போனாங்களோ அங்கேருந்து இது வரைக்குமான எல்லாருடைய ஹிஸ்ட்ரியும் இதுக்குள்ளே இந்த 4 கதையில் ஒரு இடத்துல இருக்குது. அப்போ அது பொருத்தி பார்க்கக்கூடிய அந்த திறமை வந்து நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம பொருத்தி பார்த்துக்கலாம். ஃபோன் கொஞ்சம் அப்படியே எல்லோரும் சைலண்ட்டில் போட்டுங்க. அப்போ இதில் 2 விஷயங்கள் கவனத்தில் பார்க்கணும் இந்த 4 சம்பவங்களில். இப்போ நாம் எப்படி அதை அணுகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஒன்று வந்து சூழ்நிலைகள். இந்த 4 கதைகள், அதாவது 4 இந்த சம்பவங்கள், ஒவ்வொரு சம்பவத்துக்கும் சூழ்நிலை இருக்குல்ல. குகைவாசிகள்னால் யார், அவங்க எந்த ஊரில் வாழ்ந்தாங்க, என்ன காலகட்டம், அவங்க என்ன சூழ்நிலையில் அப்போது தீன் இருந்துச்சு, என்னென்ன தீன் டாமினண்ட்டில் இருந்துச்சு, இஸ்லாம் என்ன வடிவத்தில் இருந்துச்சு. அப்போது இது வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சூழ்நிலை இருக்குது. அப்போ இந்த 4 சூழ்நிலைகள். அப்புறம் வந்து ஒரு வரிசை இருக்குல்ல. முதல்ல குகைவாசிகளை பற்றி எல்லாம் பேசுகிறான், 2வது வந்து தோட்டக்காரர்களை பற்றி பேசுகிறான், 3வது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சம்பவத்தை பற்றி பேசுகிறான், 4வது துல்கர்னைனை பற்றி பேசுகிறான். அப்போ இதில் பொறுத்த வரைக்கும் 2மே வந்து படிப்பினைக்கான விஷயங்கள் தான். சீக்வன்ஸுக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்குது, சிச்சுவேஷனுக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்குது. சிச்சுவேஷன் அதோட இடத்துல அதோட இம்பார்ட்டன்ஸ் வச்சுருக்கு, சீக்வன்ஸ் அதோட இடத்துல அதோட இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து நம்ம சொல்லக்கூடிய விளக்கங்கள் தான். புரியுதா? இது வந்து ஒரு நபியுடைய தீர்மானமான அறிவின் கொண்டு, இந்த நுபுவத்துடைய சான்று கொண்டு நம்ம பேசுறதில்ல. இதெல்லாம் ஆய்வுகள் தான். இதில் வந்து மாற்று கருத்து இருக்கிறவங்க தாராளமாக நிராகரிக்கலாம். அதே மாதிரி கருத்து சொல்வதற்கான உரிமை எல்லாருக்கும் இருக்குது. இம்ரான் ஹுசைன் சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். நீ எனக்கு மறுக்கிறதுக்கு உனக்கு உரிமை இருக்கும்போது நான் சொல்கிறது எனக்கு உரிமை இருக்குது. என் கருத்து எனக்கு, உன் கருத்து உனக்கு, அவ்வளோதான். அப்போ இதனால் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, இது இப்படி தான் டிபேட் பண்ணிடாதீங்க எங்கேயும் போய். இப்போ இது வந்து நம்ம இந்த ஆர்டரில் இப்படி ஒரு மெசேஜ் இருக்குது அப்படின்னா, இது ஒருத்தர் மறுக்கிறார் அப்படின்னா அதை வச்சு தர்க்கம் பண்ணக்கூடாது. இப்போ இந்த சுச்சுவேஷனை வச்சு நாம் ஒரு சுச்சுவேஷனை வந்து மேட்ச் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த மேட்சிங்கை வச்சு என்ன பண்ணிடக்கூடாது, இதுதான் குரானுடைய இல்மு அப்படின்னு சொல்லிட்டு அதை டிபேட் பண்ணக்கூடாது. ஏன்னா அது ஒரு ஃபித்னா வந்து நம்ம ஆயிடுது. நம்ம ஒரு குரானை ஒரு ஆங்கிளில் விளங்கிடுறது, அதுதான் குரான் அப்படின்னு சொல்கிறது. நம்முடைய புரிதல்னு தான் சொல்லி பழகணும். அது சொல்லாததன் விளைவு என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த புரிதலை மறுக்கிறவனை என்ன சொல்கிறது, குரானை மறுக்கிறாங்கிறது. குரானை மறுக்கிறான்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து காஃபிர் ஃபத்வா கொடுக்குறது, அவனை வந்து விரோதியாக பார்க்கறது, இது மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து வந்துடுது. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். அப்போ இந்த 4 இந்த சிச்சுவேஷன் இருக்கு இல்லையா, அந்த 4 சம்பவங்கள் இருக்குல்ல, அதில் 3 சம்பவங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து 2 விதமான ஆட்களை வந்து பார்க்க முடியும். ஒரு மூமின்கள்
இருப்பாங்க, மூமின்கள் அல்லாதவர்களும் இருப்பாங்க. அதாவது ஒரு என்ன சொல்கிறது, இறை நம்பிக்கை கொள்ளாத ஒரு கூட்டமும் அதில் இருக்கும். உதாரணத்துக்கு குகைவாசிகளை எதிர்த்தவர்கள், இந்த தோட்டக்காரர்கள், அந்த பணக்கார தோட்டக்காரன், துல்கர்னைனா அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய யாஜூஜ் மாஜூஜ். அப்போது டீம் ஏ இருக்கும், டீம் பி இருக்கும், 2 குரூப் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு பக்கம் அல்லாவுடைய கூட்டம் இருக்கும், இன்னொரு பக்கம் ராங் சைடில் இருக்கக்கூடிய அந்த கூட்டம் இருக்கும். ஸோ இது வந்து இப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்தந்த சூழ்நிலையில் ஈமான் கொண்டவர்கள் எப்படி நடந்துக்கிட்டாங்க, ஈமான் இல்லாதவர்கள் எப்படி நடந்துக்கிட்டாங்க, இது வந்து நமக்கு வந்து முக்கியமான ஒரு படிப்பினை. இப்போ குகைவாசிகளை பற்றி எடுத்துக்கும் போது என்ன ஆயிடுச்சு, குகைவாசிகளோட சிச்சுவேஷன் என்ன, ஈசா நபி கொண்டு வந்த தீனை தான் அவங்க பின்பற்றிட்டு இருக்காங்க. ஆனால் சிச்சுவேஷன் என்ன, ஈசா நபியுடைய தீன் அஜ்நபி ஆயிடுச்சு. ஈசா நபி சொன்ன ஏகத்துவம் தீனை இன்னைக்கு யாருக்குமே தெரியாது. வெறும் அந்த சில இளைஞர்கள் மட்டும்தான் தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க கொள்கை வெளிப்படுத்தினா என்ன கணக்கு, கொல்லப்பட்டுருவாங்க. இப்படி ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குன்னு வெளிப்பட்டுச்சுன்னா அந்த ஊரில் அவங்க கொல்லப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொல்லப்படுறது மட்டும் இல்லை, அந்த ஊரில் வாழ்வதற்கான வாய்ப்பே இல்லை. அதனால தானே குவைக்கு போகிறாங்க. சிச்சுவேஷனே இல்லை, அந்த இடத்துல அவங்களால தங்களுடைய அந்த அக்கீதாவை வந்து வெளிப்படுத்த முடியாத ஒரு சூழல். கிட்டத்தட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்கல்ல, தீனு வந்து ஒரு காலம் வரும், தீனை வந்து வெளிப்படுத்துறதுங்கிறது நெருப்புக்கு அங்கே கையில் பிடிச்சி வச்சிருக்க மாதிரி, அது மாதிரியான ஒரு காலகட்டம். அப்போ அந்த காலகட்டத்திலையும் மூமின்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையிலையும் வெளிப்படுத்துவதை தான் தவிர்ப்பாங்களே தவிர ஈமானை வந்து விட்டுற மாட்டோம். அதுதான் குகைவாசிகளுடைய படிப்பினை. அப்போ அந்த இடத்துல உயிரை தான் காப்பாற்றிக்கிறதுக்கு பாடுபடுவாங்க, அதை வெளிப்படுத்த மாட்டாங்க, பிரச்சாரம் பகிரங்கமாக பண்ண மாட்டாங்க. அவங்களுடைய சூழல் அப்படி இருக்கும். ஆனால் என்ன ஈமானை விட்டுருவாங்களா, விட்டுற மாட்டாங்க. அப்போது எவ்வளோ தூரம் அதை பேலன்ஸ் பண்ண முடியுமா, இந்த இடத்துல நாம் இருக்கவும் கூடாது, ஈமானையும் விட்டுறக்கூடாதுங்கிறதுக்கான என்ன எஃபர்ட் இருக்கோ அதை போடுவாங்க அப்படிங்கிறது தான் விஷயம். அப்போ இது வந்து நம்முடைய உம்மத்து ரீதியாக இன்னைக்கு பொறுத்துனா எப்படி பொருத்தப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூரோப்பில் ரினைசன்ஸுங்கிற அந்த ஒரு மூமெண்ட்டு தொடங்கிச்சு இல்லையா, 400 வருஷத்துக்கு முன்னாடி இங்கிலாண்டில் வந்து அதோடைய தொடக்கமாச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரான்ஸு, ரஷ்யான்னு சொல்லிட்டு அது ஃபுல்லாக அந்த விஞ்ஞானத்துடைய அந்த வெளிப்பாடு அது தாக்கம் ஏற்பட்டுச்சு. அப்போ அந்த தாக்கத்தின் கீழே என்ன வந்துச்சு, அந்த வெள்ளையர்கள் படையெடுத்து வந்தாங்க, வாஸ்கோட காமாலிருந்து ஒவ்வொருத்தராக அதை படையெடுத்து வந்து 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 உலகம் முழுவதும் அந்த ஆதிக்கம் வந்து அவங்களுடைய ஆதிக்கம் வந்து நிலைநாட்டப்பட்டுச்சு. அப்போ அந்த இடத்துல எல்லா இனங்களையும் அவங்க என்ன பண்ணாங்க, அழிச்சொழிச்சாங்க. அப்போ அதில் இந்தியாவில் அவங்க வரும்போது என்ன சூழ்நிலைன்னு பார்த்தீங்கன்னா, முஸ்லீம்களை ஒழிச்சு கட்டியாகணும், இவர்களை விடவே கூடாது, இவர்கள் இருக்கிற வரைக்கும் இந்த இடத்துல நம்மளால் நிம்மதியாக ஆள முடியாதுங்கிற ஒரு முடிவு அவங்க எடுத்து முஸ்லீம்களை கொல்வதற்கான வேலைகளை அவங்க எடுத்தாங்க. அப்போ அந்த டைமில் நம்முடைய முன்னோர்கள் என்ன பண்ணாங்க, முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜி செட் பண்ணி, நம்ம இந்த அரசியல் வேண்டாம், 1850களில் வந்து கடைசியாக ஒரு முயற்சி எடுத்தாங்க. சுதந்திர போராட்டம் ஆக்சுவலாக தொடங்கினது அது. அதெல்லாம் வரலாற்றில் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா நம்மளுக்கு தேச துரோகிங்கிற பட்டம் கொடுக்கணும் இல்லையா. அப்போ அதனால் வந்து அதெல்லாம் மறைக்கிறதுக்காக அதை மறைச்சிருவாங்க. நம்ம ஆளுகளும் என்ன சொல்கிறாங்க, முதல் சுதந்திர நம்ம ஆளுங்க என்ன சொல்கிறாங்க, இவர் கப்பல் வாங்கி கொடுத்தாரு, அதை வாங்கி கொடுத்தாருங்கிறாங்க. ஆனால் மெயினானது நம்முடைய அசல் சாதனை எதுன்னு கேட்டிங்கன்னா 1800 சில்லறையில் அது நடந்த போராட்டம் தான். கடைசியாக திப்பு சுல்தான் மரணத்தோடு அது என்ன ஆயிடுச்சு, ஓரம் கட்டப்பட்டுருச்சு. அப்போ அந்த காலகட்டத்தில் முஸ்லீம்கள் எல்லாருமே என்ன பண்ணாங்க, பேக் ஃபுட்டுக்கு போனாங்க. பேக் ஃபுட்டுக்கு போய் என்ன பண்ணாங்க, நாங்கள் பொலிட்டிக்கல் எந்த மூமெண்ட்லேயும் நாங்கள் ஸ்ட்ராட்டஜி எடுக்கவே மாட்டோம், எங்களை உயிரோடு விட்டுருங்க, நாங்கள் வெறும் என்னுடைய இளைஞர்களை வந்து குழந்தைகளையும் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம், தீன் மட்டும் கற்றுக் கொடுக்குறோம். அந்த டைமில் தான் மெக்காலே கல்வி திட்டம் கொண்டு வரப்படுது. அப்போது அவங்ககிட்ட கேட்குறாங்க, இந்த எதிர்ப்பு மனப்பான்மை எப்படி வந்து ஒழிச்சு கட்டுறது அப்படின்னு சொல்லி வெள்ளையர்கள்லாம் உட்காந்து ஒரு ஆலோசனை பண்ணும்போது, இவங்களுடைய இந்த தலைமுறை வந்து அந்த கோபத்தில் இருக்குது, அடுத்த தலைமுறை இவங்களுக்கு என்ன பண்ணிடணும், நமுத்து போக வச்சிடணும், முட்டாள் தலைமுறையை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, ஒரு பாடத்திட்டம் கொண்டு வந்தாங்க. அப்போ அதில் இங்கிலீஷ் இருந்தது, வரலாறு எல்லாமே அவங்க எழுதுனது தான். அப்போ அந்த பாடத்திட்டத்தை யார் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அப்போ எதில் சோறு இருக்குதோ அதுதானே நம்ம படிப்போம். அப்போ எந்த ஃபீல்டு, இப்போ டாக்டர் ஃபீல்டு படிக்கிற என்ன மனித குலத்துக்கு சேவையாற்றணுங்கிற மிகப்பெரிய ஆசையா, அதெல்லாம் கிடையாது. இந்த அதில் நல்லா சம்பாதிக்கலாம், இருக்கையிலே அதில் தான் மரியாதை இருக்குது. அப்புறம் 2 விஷயம், மரியாதை, பணம். அது எதில் புகழ் பணம் எதில் இருக்கோ அந்த படிப்புக்கு எல்லாருமே போய் விழுவாங்க.
அப்போது எல்லா முஸ்லீம், அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து இனங்களும் அதை நோக்கி போக ஆரம்பிச்சது. அதனால தான் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கெல்லாம் பாருங்கள் பாரம்பரியமாகவே கல்வியாளர்கள் இருப்பாங்க. அந்த காலத்திலேயே பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா ஜட்ஜாக இருந்தார், எங்கள் தாத்தா வக்கீலாக இருந்தார், அவர் இதாக இருந்தார். நம்ம ஆட்கள் யாருமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு பாரம்பரிய வரலாறு இருக்காது. இப்போ ஏன் இல்லாமல் போச்சு அப்படின்னா, அந்த படிப்பு வந்து ஈமான் இல்லாத படிப்பு, அது வந்து கடவுள் மறுப்பு படிப்பு. ஏன்னா குரங்கிலிருந்து மனிதன் தோன்றினான்ங்கிற தவறான கொள்கையின் அடிப்படையில் அந்த படிப்பு சொல்லித்தரப்படுது. அந்த படிப்பு நமக்கு தேவையில்லை. இதில் வந்து இப்போ ஒரு 25 வருஷம் நம்ம பையன் புழங்கினான் அப்படின்னா 26வது வருஷம் கழிச்சு அவன் மிகச்சிறந்த முர்த்ததா வெளியே வருவான், அவன் மிகச்சிறந்த ஒரு நாத்திகவாதியாக வெளியே வருவான்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, எல்லாருமே இந்த படிப்பை பாய்காட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அது வந்து ஒரு தற்காலிகமான ஒரு ஸ்டாண்டு தான். ஆனால் அந்த குகை வாழ்க்கை நமக்கு என்ன ஆயிடுச்சு, கம்ஃபர்ட் ஆயிடுச்சு. அப்போ வெள்ளைக்காரர்கள் வெளியே போனதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ராட்டஜி மாற்றிருக்கணும், மாற்றலை. அந்த குகையிலேயே வாழ்ந்துட்டு இப்போ குகையை விட்டு வெளியே வரனா வரமாட்டேங்கிறான். இப்போ அங்கேயே உட்காந்துக்கிட்டு அந்த குகை, ஏன்னா சொகுசாக இருக்குல்ல, இப்போ குகை பழகிருச்சு, பல தலைமுறையாக பழகிட்டோம். இப்போ மறுபடியும் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பித்து மறுபடியும் அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கையை வந்து மறுபடியும் நம்ம வாழணுமா சமுதாயத்தில், ஒதுங்கினதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இன்றைக்கி எல்லாருமே ஒதுங்கிட்டாங்க. இது ஒரு ஃபஸ்ட்டு சுச்சுவேஷன். அப்போ அதே தான் குகைவாசிகள் விஷயத்துலையும் நடந்தது. அவங்க துறவிகளாக மாறணுன்ட்டுலாம் அவங்க போகலை, அவங்க தற்காலிகமாக இன்னைக்கு காலையில் போயிட்டு நாளைக்கு மத்தியானம் வெளியே வரலான்னு தான் அவங்க போனாங்க. படுத்தவங்க 300 வருஷம் தூங்கிட்டாங்க. அது வந்து வெளியே வந்துட்டதுக்கப்புறம் அவங்க என்ன, மக்கள் மற்றவங்களாம் என்ன படிப்புன்னு எடுத்தாங்க, ஓ இப்படி குகைக்கு போகிறவங்களுக்கு கடவுள் ரொம்ப விரும்புகிறாரு, அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு ஆன்மீக சக்தியை கொடுக்குறாரு, உண்டாக்குடா குகைன்னு சொல்லி அவங்க ஒருத்தன் மரத்தில் ஒரு உண்டியல் வச்சு, மரத்து உண்டியல் வச்சு அந்த ஊர் பூராவே குகை பிஸ்னஸ் தான். எங்கே அந்த குகைவாசிகளுடைய ஊர் ஃபுல்லாகவே அந்த கிறிஸ்தவ மதத்திலேயே துறவரம் புதுசாக லான்ச் பண்ணப்பட்டு, இந்த துறவரத்துக்கு முன்னோடிகளாக யாரை கொண்டு வந்து காமிச்சிட்டாங்க, சாமியார்களா, இவங்களை கொண்டாந்து காமிச்சு இப்படி போயிட்டாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி நாம் போயிட்டோம். இன்னைக்கு வந்து தீனு வேற துனியா வேறன்னு பிரிச்சிட்டோமா, பிரிஞ்சது எப்போனா இங்கே இருந்து தான் பிரிஞ்சது. அவங்க எப்படி அந்த குகைவாசிகளை வச்சு துறவரத்தை கட்டமைச்சாங்களோ அதே மாதிரி நாம் என்ன பண்ணிட்டோம், இந்த மதரசாக்களை வச்சு நமக்கு ஒரு துறவரத்தை செட் பண்ணி இன்றைக்கி வந்து இப்படி ஒரு இஸ்லாமிய மார்க்கம், ரசூலா கேள்விப்படாத ஒரு இஸ்லாமிய மார்க்கத்தை நாம் இன்றைக்கி வச்சு சுற்றிட்டு. அப்போ இது வந்து ஒரு முதல் ஸ்டேஜ் முடிஞ்சது. அப்புறம் 2வது ஸ்டேஜ், இது உம்மத்துடைய ஒரு கட்டம். நம்ம ஸ்டார்டிங்கு நம்ம இங்கே குகைவாசிகள்ங்கும்போது நம்ம வெள்ளையர்கள் படையெடுப்புலேருந்து எடுக்கிறோம். ஏன் அப்படின்னா கஹஃப் என்ன சொல்லுது, தஜ்ஜாலுடைய ஃபித்னாவுக்கு தான் வழிகாட்டுதுன்னு இருக்கு. அப்போ தஜ்ஜாலுடைய ஃபித்னாவுடைய தொடக்கத்திலேருந்து தான் நம்ம பட்டியல் போடணும், புரியுதா இல்லையா? நம்ம வந்து உஸ்மான் ரலியான காலத்தில் இருக்கிற ஃபித்னாக்கள்லாம் கஹஃப் சூராலேருந்து படிப்புன்னு எடுக்க முடியாது. தஜ்ஜால்கிட்ட இருந்து தான். தஜ்ஜால் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு, இங்கிலாந்துடைய ஆதிக்கம் எங்கே ஸ்டார்ட் ஆச்சோ அதுதான் தஜ்ஜாலுடைய காலகட்டம்னு சொல்கிறோம். அப்போ அந்த ஒரு கண்ணால் மனிதன் பார்க்க ஆரம்பித்தது அதுதான். ஒற்றை கண் பார்வை எது, இந்த மெட்டீரியலிஸ்டிக் சிந்தனை, இந்த பொருள் முதவாதம், அதாவது வெறும் பணம் தான் பிரதானம் அப்படிங்கிற அந்த தத்துவமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து தான் தொடங்கப்பட்டுச்சு. இங்கே இங்கிலாந்துடைய அந்த டாமினேஷனுக்கு அப்புறம் தான் அதெல்லாமே தொடங்கப்பட்டுச்சு. ஸோ அங்கேருந்து தான் நம்ம சீக்வன்ஸ் கொண்டு வரோம். ஏன்னா 1000 வருஷத்தை நம்ம ஸ்கிப் பண்ணுறோம். ரசூல்லாட்டிருந்து 1000 வருஷத்தை ஸ்கிப் பண்ணிவிட்டு இதுதான் ஃபஸ்ட்டு மெசேஜுங்கிறோம். குகைவாசிகள் தான் தொடக்கம்ங்கிறோம். ஏன் தொடக்கங்கிறோன்னா தஜ்ஜாலோட கனெக்ட் பண்ணும்போது அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது வருது. இது நம்பர் 1. 2வது காலகட்டம் என்ன அப்படின்னா தோட்டக்காரர்களுடைய படிப்பணி. ஒரு ஏழை தோட்டக்காரர், ஒரு பணக்கார தோட்டக்காரர். பணக்கார தோட்டக்காரர் என்ன பண்ணுறாரு, சேலஞ்ச் பண்ணுறாரு. அதாவது அந்த தோட்டத்தை, உன்னுடைய தோட்டத்தை விட என்னது தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக பேசுகிறார். அப்போ அந்த ஏழை தோட்டக்காரர் என்ன பண்ணுறாரு, உனக்கு நான் பாடம் புகட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற காசு எல்லாம் பார்த்து எல்லாம் பேங்க்கில் ஒரு லோனை போட்டு அதை விட பெரிய தோட்டமாக ஒன்று வாங்கி அவன் 5 ஏக்கருக்கு விவசாயம் பண்ணால் இவர் 50 ஏக்கருக்கு விவசாயம் பண்ணி இந்தா பார் உன்னை தோக்கடிச்சிட்டேன்னு பண்ணல. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவர் அதை பண்ணல, அவர் அட்வைஸ் பண்ணுறாரு, நீ இதை வச்சு பெருமை அடிச்சிட்டு இருக்கிற, ஆனால் இது பெருமை அடிக்கிற மெட்டீரியலே கிடையாதுப்பா, இதை வச்சு பெருமை அடிக்கக்கூடாது அப்படின்னு. சமீபத்தில் ஒரு தமிழ் தேசியம் பேசக்கூடியவர் சரவணன் பரமானந்தம் இருக்கார்ல, அவருடைய ஃப்ரெண்டு ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தார், சூப்பராக போட்டிருந்தார். கல்வினா எது தெரியுமா, அவர் சொல்கிறார், எப்படி பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னை வந்து தூண்டி விடுது இல்லை, அது கல்வி இல்லை, எனக்கு பணம் தேவையில்லைன்னு கற்றுக் கொடுக்குது பாரு, அதுதான் கல்விங்கிற. எனக்கு எதுக்குற காசு, காசு சும்மா லைட்டாக இருந்தால் போதும், காசு பின்னாடி ஓட வைக்கிறது கற்றுக் கொடுக்கறதுக்கு பேர் கல்வி இல்லை, காசு பின்னாடி ஓடக்கூடாதுன்னு கற்றுக் கொடுக்கறதுக்கு பேர் தான் கல்விங்கிற. அப்போ இந்த இடத்துல உலகமே இந்த தோட்டக்காரர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே வெள்ளைக்காரங்க தான்.
இந்த தோட்டக்காரன் பெருமை அடிக்கிறான். எங்கள் ஏரோப்ளைனை பார், எங்கள் ஏர்போர்ட்டை பார், எங்கள் தொலைத்தொடர்புக்கு பார், என்னுடைய கப்பலை பார், நான் விட்ட ட்ரெயினை பார், நான் விட்ட பஸ்ஸை பார், நான் கண்டுபிடிச்ச ஏசியை பார், கரண்ட்டை பார், அதை பார், இதை பாருன்னு அவன் பெருமை அடிக்கும் போது